ஒரு வசனத்தை நாம் எடுக்கலாம். ஆதியாகமம் 39:3 படிக்கலாமே. ஆதியாகமம் நிறைய வசனங்கள் கூட்டப்படு. ஆனால் நேற்று வாரம் 2-3 வாரம் பேசுகிற வசனங்கள் கூட வந்து கொண்டே இருக்கு. ஆதியாகமம் 39:3 51ஆம் பக்கம் பழைய ஏற்பாடு படி. கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்று அவன் எஜமாண்டு கண்டு. என்னங்க அவனுடைய காரியத்தை யார் அவனுன்னா அவன் முதல்ல படிச்சுங்க தெரியும். அவன் ஒரு அடிமை. அந்த தேசத்துக்கு சில வெள்ளை தங்க காசுக்கு பொன் காசுக்கோ வெள்ளி காசுக்கோ வெள்ளைக்கு வாங்கிட்டு போன மனிதன். ஒரு சிறு வயதுள்ள பையன், மனிதன் உள்ள பையன். அவனை கர்த்தர் அடிமையோடு போற. அந்த அடிமை அங்க போகும்போது அந்த அடிமையை அந்த வீட்டிலே அவனுடைய காரியத்தெல்லாம் சித்திக்கப்பட பண்றாரு. அப்படின்னு என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அப்படின்னா ஒரு அடிமையா போறவன் ஒரு வீட்டுக்குள்ள போனே அவன் ஆசீர்வதிக்கப்படுது. அந்த யார் அன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுறாங்க? அந்த அடிமை ஆசீர்வதிக்கப்படல. யார் ஆசீர்வதிக்கப்படுறாங்க? அடிமை வாங்கிட்டு போறாங்களா அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். இல்லையா? இதை நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். பாருங்க, கர்த்தருடைய பெட்டி பிடிக்கப்பட்டு ஒரு இடத்துல இருக்குது. அந்த பெட்டி யார் இடத்துல இருக்குதோ அங்க ஆசீர்வாதம் பெறுகிறது. ஆமா, சில இடத்துல அந்த பெட்டி போகுது, அங்க மரணங்கள் சம்பரிக்கிறது. காரணம் என்னன்னா அதுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்ப ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோன்னே அங்க இருக்கிற அந்த தேசம் அந்த ஊடு எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்தோன்னே எல்லாமே என்ன பண்ணுங்க, மரணங்கள் உண்டாகுது. ஏன்? அப்ப அதுல இருந்து என்ன அர்த்தம்னா, நம்ம இப்ப படிக்க சங்கீதம் 37 துன்மார்க்கனை பத்தி வந்தது, நீதிமானை பத்தி வந்தது. அப்ப அதுல துன்மார்க்க இடத்துக்கு போகும்போது சாபங்களும் மரணங்களும் சம்பவிக்கு. நீதிமான இடத்துல போகும்போது பூமியை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். நீதிமானுடைய செய்யும் தொழிலெல்லாம் அவன் வாய்க்கு செய்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 37 இப்ப நான் படிச்சோம். அப்படித்தானே? அதே மாதிரிதான் இந்த பொட்டியை பற்றி சொன்ன மாதிரி இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஒரு மனுஷன் இருந்தா அந்த மனுஷன் யாருன்னா யாக்கோபு. அப்ப யாக்கோபுடைய மகன் யாரு? ஜோசப்பு. அப்ப யாருன்னா அப்ப யாக்கோபு அவன் போய் இருந்த அவன் மாமனார் வீட்டுல என்ன வச்சாமா அவனுடைய போய் இருந்தோடைய ராகானுடைய பண்டக சாலையில எல்லாமே அவன் பெருகி கொண்டே இருக்குது. அவன் முன்னேறமைக்கு பார்க்க பின்னல் கண்டு பண்றாங்க. ஒரு இடத்துல பரிதாபம் போட்டு, இன்னொரு இடத்துல என்ன போட்டுருக்குது, பின்னல் ஆசீர்வாதமா இருக்குன்னு போட்டுருக்கு. அப்ப ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னா அவன் போய் இருந்த இடத்துல ஆசீர்வாதம் தானாக பண்டங்கள் எல்லாமே பெருகிறத பார்த்து அவன் என்ன பண்ற, ஒரு பொண்ணை கொடுத்து பார்த்த, ரெண்டாவது ஒரு பொண்ணுமே உனக்கே கொடுத்துறேங்கிற இல்லையா? ஏன்னா அவன் ஆசீர்வாதம் பெருகுது. அவன் என்ன பண்ற, நம்ம அவங்களுடைய போடுற பசங்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுங்க, நல்லா செழிக்குது. எந்த நோய் நொடியில எல்லாமே என்ன பண்றது, நிம்மதியா இருக்கிறாங்க, சமாதானத்தில் இருக்கிறாங்க, சொத்து சுகம் பெருகிறது. அப்ப பார்க்கும்போது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சு அவன் எல்லா விதத்திலும் ஒய்ந்திருக்கிற கண்டு போது அவன் என்ன, ஒரு குழந்தை கொடுத்த பார்த்தா இன்னொரு குழந்தை உனக்கே தரன்ட்டான். ஏன் அப்படி சொல்ற? அதுக்கு எப்படி அவனுங்க இவன் டெக்னிக்கலா கட்டி கொடுத்தோன்னே அழகாம நலிகிறான்னு சொல்லி நீ என்ன செய்யணும்? இதுக்கு 7 வருஷம் பண்ண மேட்சில அதே மாதிரி இன்னொரு 7 வருஷத்துக்கு நீ என்ன செய்யணும்? எதுக்காக வைக்கிறான்னா அந்த ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். பாருங்க, உலகத்தால் எவ்வளோ டெக்னிக்கலான காரியங்களை செய்யலாம், டெக்னிக்கலா அவன் சம்பாதிக்கிறான், டெக்னிக்கலா முன்னேற. நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சிந்திக்கும் இல்லையா? அதே பாருங்க, யோசேப்பை பிடிச்சு போனே அவனுடைய வீடு முழுவதும் ஆசீர்வாதத்தோடு அவன் பார்க்கிறான். பாருங்க, இவன் வந்ததுனால எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதம் இருக்குது, எல்லா விதத்திலும் உயர்ற, எல்லா விதத்திலும் என்ன பண்றது, நம்மளுடைய அரசாங்கம் நம்ம இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுது, ஆசீர்வாதம் இருக்குது, அமைதி காக்குது, நிம்மதி காக்குது, சமாதானம் காக்குது. எடுத்த காரியங்களால என்ன பண்ணி ஜெயமா முடிகிறது. பாருங்க, ஒரு உலகத்தான் அறியாத வீட்டுல போய் ஒரு அடிமை தேவ பிள்ளையா படிச்சுட்டு போய் அருமையை உட்கார சொன்னே அங்க என்னென்ன நடக்கணும் அத்தனை நடக்குது இல்லையா? நீங்க எல்லாம் வேலை செய்யறவங்க எத்தனை முதலாளி வச்சுட்டு இருக்கிறீங்க? வேலைக்கு போறீங்களா? வேலை செய்யற இடத்துல எத்தனை முதலாளி எப்படி உயர்றாங்க அதை பார்க்கணும். நீ கைவிட்டு செய்யற வேலையில நீங்க போனா அந்த நாளுக்கு நாள் முதலாளி உயரும். நான் போகும்போது ஆரியா நட்டிங்களா 30 மிஷின், நான் வெளியே வரும்போது 600 மிஷின். எத்தனை மிஷின்? 600 மிஷின் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்?
ஜீப்ராவில் கட்டு மல்சியம் கட்டும் போது 20 மிஷினு, நான் வெளியே வரும்போது 300 மிஷினு. அது என்ன அர்த்தம்? அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நீங்க போன இடத்துல ஆசீர்வதிக்கப்படணும். சரிங்களா? என் தாயை தாப்பனை அடை செஞ்சாங்க. சித்திரை மாசத்துல பிறந்தவன் இவன், இந்த புதன்கிழமை பிறந்தவன் இவன், என்ன இந்த புதன்கிழங்கிற வெய்யாழ்கிழமை பிறந்தவன். அதனால இவன் வீட்டுக்கு ஆகாத இவனை கொண்டாங்கன்னு சொல்லி என்னென்ன பண்ணி பார்த்தாருன்னா சாகல. இன்னைக்கு இங்க நின்று பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப என்ன அர்த்தம்? தேவன் ஆதி மனதில் அனாதி தீர்மானத்து பிரகாரம் நம்மளை அழைச்சிருந்தா அது நிறைவேறிய தீரு. அல்லேலூயா. அதுக்காக ஆதி அனாதி தீர்மானத்து பிரகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அடிக்கப்பட்டார். எப்படிப்பட்டாரு? அப்படி முதல்ல ஆதியில் என்ன இருக்கிறாரு? ஆதியில ஜனத்தால் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாரு. அது வார்த்தையா இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டது. அப்ப என்ன அங்கேயே முதலே அடிக்கப்பட்டுதான் பிறக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு என்னன்னு சொல்லித்தாரு. ஒரு பருப்பு பண்டிகை, கடலப்பறிப்போ, ஒரு தட்டைப்பறிப்போ, ஒரு பாசி பறிப்போ, ஒரு கொள்ளு பறிப்பீவோ, இல்லை ஒரு செடி ஏதோ ஒரு விதை கொண்டு ஓடினீங்கன்னா அது என்னவான்னு அது மறித்து ஒரு விதை முளைச்சு வருது இல்லையா? அதே மாதிரிதான் ஆவியா இருந்த தேவன் வார்த்தையா இருந்த தேவன் என்ன செஞ்சாரு? அனாதி தீர்மானத்துக்கு பிரகாரம் அடிக்கப்பட்டு அவர் என்ன பண்ண வந்தாரு? மாம்சமாக பூலோகத்துக்கு வெளிப்பட்டு வர்றார். ஏன் வருகிறார்? அவர் உண்டாக்கின மனசனே சத்துருவான பூலோகத்தில் வந்து என்ன பண்ண அவனுக்கு ஒண்ணுமே இல்லாத வெறுமையா பிடிக்க தள்ளிட்டும் போதும் பூலோகத்தில் வந்து அவர் படைக்கப்பட்ட வரங்களை கொடுத்தவங்கிட்ட போய் டெக்னிக்கலா வரத்தை திருடிட்டு போனதே, நீ என் பையன்கிட்ட திருடிட்டு போயிட்டீங்களா, நான் வந்து நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லி 2வது மனசா வந்து டெக்னிக்கலா பண்ணி டெக்னிக்கல் காரியங்கள் செய்து பூலோகத்தில் என்ன பண்ணாரு? ஜீவனை கொடுத்து என்ன பண்ணாரு? ஜீவாதிபதியா இருக்கிற இயேசு என்ன செஞ்சாரு? அவன் இடத்துல எங்கோடி கொடுக்கிற சிலுவையில டெக்னிக்கலா எல்லாமுக்கு என்னன்னு அவரு என்னென்ன பிரமாணங்களெல்லாம் கை கொண்டு அத்தனை கை கொண்டு எப்படி எல்லாம் இருக்கணும், பிதாவோட சுத்தம் வேணும் அதெல்லாம் நிறைவேற்றும் டெக்னிக்கலா இருந்து எந்த இடத்துக்கும் என்ன செய்யல, எந்த இடத்துக்கும் என்ன பண்ணல, ஏமாறாதபடி ஞான அறிவோட பூலோகத்தில் இருக்கும்போது மனசுல 100% மனசுல இருக்கும்போது அப்படியே இருந்ததை காரியம் செய்த. அதனால மரணமே கூறுங்க, சாவே ஜெயமைங்கன்னு கேட்ட அந்த தெய்வம் உங்களுக்குள்ள எனக்கு கொடுக்கும் போது நீங்க கேட்கிற பிள்ளைகளா இருக்கும், நீங்க உயர்ற பிள்ளைகளா இருக்கும், நீங்க ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளா இருக்கும், நீங்க ஜெயம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கும். தேவனை கொண்டு அழைத்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். மகம் கொடுக்கிறதா இருக்கும். ஆமே இல்லையா? தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உங்களுக்கு ஆதரவு செய்து கொடுத்திருக்காரு. செய்து உங்களுக்குள்ள என்னோட அதனால அவர் சொன்னாரு, நான் வர வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? என்னுடைய ரத்தத்தையுமே சரீரத்தையுமே நீ பானம் பண்ணி கொண்டே இருந்தார். எதுக்காக? உன்னுடைய உடம்புல எல்லா இடத்துலையும் ஊன்கள் இருந்து, எலும்புல இருந்து, நரம்புகள் இருந்து என்னுடைய எல்லா அணைக்களையும் போய் பாயணும். என் ரத்தம் பாயணும், சரீரத்தில் இருக்கிற எல்லா உடம்பும் பாயணும். நான் எப்படி இருந்தோம் அப்படி ஒன்று நீயும் ஆகணும். நீ எல்லாமும் கட்டளையோடணும், அந்த கட்டளை பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தேவன் சொன்னார். அது நீ புரியாதனால இது வரைக்கும் நாம என்னோட பஞ்சமாடிட்டு இருக்கிறேன், கையேந்திட்டு இருக்கிறேன். குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை. காரணம் என்ன? தேவ சத்தியத்தை நல்லா அறிஞ்சு நடக்க தெரியாதனால வருகிற பிரச்சனை. இல்லையா? ஒரு கன்வென்ஷன் போட்டு நடத்த அந்த கன்வென்ஷனை உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஆசனத்தை கோரி நல்லா ஜெயம் பண்ணி உங்களை அப்படியே கூட்டத்தை கொட்டி தாட்டுவாங்க. அது அல்ல. இது என்ன ஒன்று? தேவாலயம். வாரம் வாரம் உங்களுக்கு என்ன ஒன்று வழி நடத்தி உங்களை கொண்டு பரலோகம் சேர்த்துறாங்க. கன்வென்ஷன் போட்டு உங்களுக்கு பரலோகனை சேர்த்தார். இல்லையா? கன்வென்ஷன் போட்டு என்ன தெரியுங்களா? அறியாத மக்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தா கன்வென்ஷன் போட்டோம். புரியுதுங்களா? கன்வென்ஸ் கொடுத்த கூட நீங்க நினைச்சு நீங்க பேசி மாட்டிக்காது. இல்லையா? அது அறியாத ஜனங்களை ரட்சித்து கொண்டாரு. அறியாத ஜனங்களை நீங்க கூட்டிக் கொண்டே அவங்களை சத்தியத்தை தெரியப்படுத்தி இயேசுதார் யாரும் தெரியப்படுத்துறதுக்காக கன்வென்ஸ் போட்டோம். இது அப்படியேப்பட்ட இடம் இல்லை. இது நீங்க சொல்லி கூட்டியாரும் போது நாங்கள் சொல்ல அவங்களே புரிஞ்சு அது பிரகாரம் நடந்து அது பிரகாரம் அவங்க வாழ்ந்து அது பிரகாரம் அவங்களை செயல்படுத்தி வாழத்தான் நீங்க கூட்டியாருங்க. ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்ப ஆதியாகமம் 39 3 படிச்சீங்க. நான் படிங்கல்ல பாருங்க. யோசேப்பு இடத்துல தயவு பெற்று தனக்கு ஊழியக்காரனும் வீட்டுக்கு விசாரக்காரனும் யானுக்கு உண்டான எத்தனையுமே ஒப்பு கொடுத்தா. பாருங்க, இன்னைக்கு நீங்க வேலைக்கு பாருங்க, ஆராய்ச்சி முதலாளி ஒப்பு கொடுக்குறா. அப்படியா? ஏன் ஒப்பு கொடுக்கறது இல்ல? நீங்க அவ்வளவு நம்பிக்கை பாக்குறதா இருக்கிறீங்க இல்லையா? ஆமா, புரிஞ்சுக்கொள்ளணும். போர்மேன் வந்தாங்கன்னா அந்த கல்யாண சாய் எங்கிட்ட தான் இருக்கு.
எங்கெங்கே போய் என்ன ஒன்று செக் வாங்கிட்டு போடணும், பணம் கொடுக்குற எல்லாம் வசூல் பண்ணி அங்கே தான் போட்டு வச்சு போட்டு கரெக்டாக கணக்கு கொடுக்கணும். அப்படி நம்பிக்கை அந்த மாதிரி தான் நம்மளுக்கு நம்மளை நம்ப வைக்கணும்னா நாம் அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளை நம்புவாங்க. நாம் அப்படிலாம் நம்ப மாட்டாங்க இல்லையா? முதல்ல நாம் நம்பிக்கை பார்த்துதான் இருக்கணும். உலகத்தா மனசாங்கிட்டையும் நீங்கள் நம்பிக்கை இருக்கணும், உங்களை படைத்த தெய்வத்துக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? அதே போல பூலோகத்தில் ஒரு அதிகாரி நம்மளுக்கு மேல இருக்கணும், அந்த அதிகாரிக்கு கீழ்ப்படியணும், அதிகாரிக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? உன் தாயை தாப்பட பார்த்து வாடா போடான்னு எப்படி இருக்கு, வாடி போடன்னு தாயை தாப்பட கூப்பிட்டு எப்படி இருக்கு? கூப்பிடுமா? கூப்பிட இருக்கிறவங்க நினைச்சோம் இருக்கிறவங்க 1 2 அப்படின்னு மதிகட்டது. அது என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு தாய் தாப்பனுக்கு எனக்கு கொண்டாருங்க, எனக்கு கொண்டு வராங்க, என்ன கொண்டு வராங்க அவங்களுக்கு? தாய் தாப்பனுக்கு எடுத்து கொண்டாரு சொல்லுங்க, வெக்கத்தை கொண்டாருங்க. தாய் தாப்பன் அப்படி பேசுறீங்க இல்லையா? பாருங்க, எல்லா தாய் தாப்பனுக்கு என்ன பண்ணா அவன் கீழ்ப்படிந்திருந்தா யாருங்க? யாக்கோபு. அவனுக்கு பிறக்கிற குழந்தை அதே மாதிரி புரியுதுங்களா? அவன் அம்மாவோடைய வாழை பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கு. இன்னொருத்த போய் வேட்டையாடி கொண்டாது அப்பனுக்கு என்ன பண்ண ஆசிரியத்துவாங்க நினைக்கிறேன். இவன் அப்படி இல்லை, அம்மா பின்னாடி அப்பா பின்னாடி சுத்தி வந்து என்ன பண்ண டெக்னிக்கலா ஆசிரியத்துவாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இன்னொருத்த பசிக்கு பாடிக்கு பசிக்கு தழுங்குற இவங்கிட்ட எல்லாம் இருக்குது, இவன் என்ன கொடுக்குறேன் பார்த்தீங்களா? ஏன் இருக்குது ஞானம். 2 பேரும் ஒரே அப்பா பிள்ளைங்க, ஒரு அம்மா பிள்ளைங்க. ஏன் இவன் பசியில் வாடுற, அவங்ககிட்ட என்னங்க எல்லாம் இருக்குது, இவனுக்குரிய என்ன பண்ணுங்க என்ன புத்தகத்தை சாஸ்திர புத்தீவா அதுவே என்ன பண்ற வித்துற. அப்படி எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பார்க்கணும் அல்லையா? இப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் மகத்தில் பிறந்தவங்க யாரு? யோசேப். சரிங்களா? அப்ப அவன் எங்க போறான், அவன் எங்க போயிருக்கிற, அவனை யாருக்கு புடிச்சு போறாங்க? விற்கப்படுற அண்ணன் தம்பினால அடிமையா போறேன். அங்க போன இடத்துக்கு என்ன நடக்குது, அவன் வீடு முழுதும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி எதாவது படிச்சுங்கப்பா. சரி, 5 படிக்கிறதுல அவன் வீட்டுக்கு பாருங்க எல்லாம் உண்டானது எல்லாமே யாருடைய வீட்டை. அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்க அது முக்கியம். நீங்க கிறிஸ்துக்கார வீட்டில் இருக்கலாம், புறஜன வீட்டில் இருக்கலாம், நீங்க யார் வீட்டில் வேணா இருக்கலாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி ஆசீர்வாதம் வருது, நீங்க யார் இடத்துக்கு வேலைக்கு பாருங்க, அது எப்படி இருக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு சம்பளம் உயர்வுல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்க பாரவாக்கு உயரணும்? ஆமா, அவன் உயர்ந்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். 100 பேர் வேலை செய்யலையா, அந்த 100 பேர் ஒருத்தர் கிறிஸ்துக்காரன் தான் கம்பி உயரும். அதுதான் 100 பேர் இருக்கலாம், 100 பேருக்கு 100 பல்பை கொடுக்கறது இல்லை. ஒரு பல்புல ஒரு பல்ப் பெரிய பல்ப் போட்டால் வெளிச்சம் என்ன ஆகுது, பின்னி எடுக்குது இல்லையா? அதே மாதிரி 100 பேருக்கு அடியில் நீங்க ஒருத்தரங்க இருந்தா நீங்க வெளிச்சமுள்ளைய உங்களை கண்டாங்க ஆசிரியர் தானாக வரும். அதான் அவருடைய வார்த்தை. எங்கேயும் முயலவன் யாரு? என் வீட்டில் எங்கேயும் முயலவன் அப்படி எடுத்து வாழ்ந்தான். அவனாரு? மோசை தானே. அப்புறம் பாருங்க, சங்கீதம் 107 43 படிங்க. எவன் இவன் எதுவே இவன் என்ன பண்றானாம, எவன் ஞானம் உள்ளவனோ கவனிக்க கடவன். ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஞானம் உள்ளவனை கவனிக்கிறவன் சொன்ன வார்த்தை கேட்டு அப்படியே நடக்க கடவன். அப்படி கேட்டு ஞானவானி எப்படி இருப்பாங்க, நம்ம கர்த்தருடைய கிருபையான வார்த்தை கேட்டு அப்படியே என்ன ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழணும்னு ஆசைப்படுவார்கள். ஆமே இல்லையா? அது முக்கியம். கேட்டு போய் அங்கிருந்து வெளியே போனே மாறிட்டீங்கன்னா அது கர்த்தர் காரணம் இல்லை, பாஸ்டர் காரணம் கிடையாது. நீங்க மாறக்கூடாது. எப்படி மாறணும்? கர்த்தர் கேட்ட கனி கொடுக்கறீங்களா தான் மாறணும். அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதுக்கு முன்ன அதுலயே வந்து 107 அதுல வந்து 41 படிங்க. எளியவனையோ சிலுமையில் நின்று எடுத்து பாரு என்ன பண்றானாமா, உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை
எங்க என்னமாக்குறாராமா? மந்தை போல பெருக பண்றாராமா. அப்படித்தான் பெருக பண்றாரு. அவன் போன ஆறு யோசேப்பு அங்க போன பெருகுது, பஞ்சங்கள் வருது. பஞ்சத்தால் அவனை வைக்க என்ன செஞ்சார் ஆண்டவர்? என்ன செய்யணும் செய்ய வைக்கிறார். யாரெல்லாம் அவனை பகைச்சாங்க அவங்கெல்லாம் வந்து அவன் இடத்துல என்ன பண்ணுங்க, நெடுக விழுந்து கும்பிட்டு அவன் இடத்துல என்ன வச்சாங்க, தானியம் வாங்கி வகுறு வழுகிற நிலைமை வச்சார். நீங்களாம் அப்படி இருந்தா அப்படித்தான் உங்களை வைப்பார். இல்லையா? நீங்க அப்படி இருந்தா உங்க வேலைக்கு அடிக்க வருவாங்க, உங்களை தான் கேட்டு வருவாங்க, உங்களை இடத்துல கையாளுவாங்க. நீங்க கையாளுறையில் இருக்க மாட்டீங்க. இல்லையா? ஆமா. ஒரு அடிமை ஒருத்தன் போய் இருக்கிறானா, அடிமையோட மூலியமா அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான்னா அவன் அடிமைத்தானத்தோடு. அப்ப நீங்களும் அடிமைகளா? நீங்க அடிமைகள் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஒருத்தர் அடிமை யாரு வேணா நல்லா படிச்சிருந்தா நல்லா பிடிச்சி போய் அவனோட தொழிலை பயன்படுத்திக்குவானுங்க. அவன் தேசத்தில் இருக்கிற மதுக்கான இருக்கிறனால விட்டுருவாங்க. வேற தேசத்தில் வந்து அவனை அடிமைக்கு காசு கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டு போய் அவனை என்ன வேலைக்கு வச்சுக்குவாங்க அந்த காலம். அதனால ஆண்டவர் வந்து உங்களை அடிமை தானே தொட்டதே உங்களை என்ன பண்ணாரு? மீட்டு கொண்டாரு. எப்படி மீட்டாரு தெரியுமா? உயிரிலே கொடுத்து சொந்த பிள்ளைகளை வைத்திருக்காரு. உங்க சொந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ அத்தனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு அது தெரியாதனால இன்னைக்கு வரைக்கும் நீங்க எதோட சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துக்காரும் என்ன காரணம் தெரியுமா? பஞ்சமான காரணம் என்ன தெரியுங்க? தேவன் வைத்திருக்க அத்தனை சம்பாரிச்சு கொடுத்தது அதுல இருக்கிற பொருளை என்னன்னு சொல்லி அந்த பொது பொருளை எடுக்க தெரியாதனாலதான் இது வரைக்கும் அந்த பஞ்சங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. இல்லையா? பொதைப்பொருள் எங்க இருக்குது தேடணும். இது இருக்கு அத்தனை விஷயம் அடங்கி இருக்குது. அத்தனை பொதைப்பொருள் இங்க அடங்கி கிடக்கிறது. இல்லையா? நம்ம தேட தெரியல, அதை எடுத்துக்க தெரியல, அதை எடுத்து அப்புறம் கேட்க தெரியல. நம்மளுக்கு தெரியுங்களா? கேட்கணும். ஞானஸ்தானம் எடுத்துருக்கேன், ஜனஸ்தானம் எடுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. அதனோட அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுங்க. எதுக்காக நான் சொல்றேன்? நீங்கள் அவருடைய சொந்த பிள்ளைகளாக உங்களை மீட்டுக் கொண்டது உண்மை என்று நிரூபிக்கும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீரும். ஞானஸ்தானம் எடுத்த மட்டும் பத்தாது, அது கை கொண்டு நடக்கும். இல்லையா? என்ன கை கொண்டு நடக்கணும்? ஆதியாகமா யாத்திராத்திரி 15 26 படிங்க. யாத்திராக 15 26 நினைக்கிறேன். வசனம் வரும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம். ஆமா, யாத்திராக 15 26 எடுங்க. மடமநாடு தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையாக செய்து அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டார். நான் எதிர்த்துக்க வந்த வியாதி ஒண்ணுமே வரப்பண்ண அப்படின்னு என்ன அர்த்தம்? எதிர்த்துக்க வந்த வியாதிகளும் கஷ்டங்களும் கண்ணீர்கள் வேதனைகள் வரப்பண்ணேன். பஞ்சங்களை வரக்கங்க யார் இருந்தாங்க அந்த நேரத்துல? உலகம் போற பஞ்சம் வரும்போது யார் அங்க போய் சிக்கிட்டாங்க? ஞானியத்தை சிக்கிட்டேன், அறிவாளத்தை சிக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, அவன் மூலியமா அந்த தேசமே ஆசீர்வதிக்கிற போய் அங்க சிக்கிட்டேன். அவன் இங்கே இருந்தா அந்த ஆசீர்வாதம் இங்க இருந்து இருக்கு. ஏன் இல்ல நீ இப்படி எல்லாம் செய்வேன், நீ போய் அங்க கையாண்டோடு. அதனால நான் அவனை தாட்டி அவன் மூலியமா அங்க போய் சேர்ந்து நீ வாங்கு. அவன் புரிஞ்சுக்கணும். தேவன் அறியாத ஜனம் இவன் வந்ததுல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம தேசம் செழிக்குது, நம்ம நாடு செழிக்குது, நம்ம இருக்கிற எல்லாமே என்ன செழிக்குது அப்படின்னு அவன் அறிந்து கொள்ள, அவனும் அதை தெரிவித்த கண்டுகொள்ள, அவனுக்கு அந்த இடத்துல கொண்டே கர்த்தர் அங்க வைக்கிறார். இல்லையா? இது நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒரு இடத்துல உங்களை ஏற்பட ஒரு தோட்டத்திலையோ ஒரு கம்பெனிலையோ ஒரு வீட்டிலேயோ குடி வைக்கிறாருன்னா நீங்க இருக்கிற நிலம் ஆசைப்படிக்கும்படி ஆசிரியப்பட்டவனே இவன் ஒவ்வொரு தெய்வம் தான் உண்மையில தெய்வம்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக தான் உங்களை கொண்டு அங்க வைக்கிறார். இல்லையா? நீங்க அது புரியாதபடி நான் போய் இங்க வேலை செய்யறேன், இப்படித்தான் இருக்கிறேன், அப்படித்தான் இருக்கிறேன், அவங்ககிட்ட பஞ்சவாடிட்டு இருக்க வரைக்கும் நீங்க பஞ்சவாடிட்டே இருக்க வேண்டியது. இல்லையா? நீங்களுடைய நெட ஓட நீங்க பறந்து வாரது எல்லாம் பார்த்து அவன் சம்பளத்தை தானாக வைக்கணும், தானாக உயரும், தானாக அந்த வாழ்க்கையில் அங்க முன்னேறும். நேரம் வரும்போது கர்த்தர் என்ன செய்யும் அது செய்வார். தோமே இதெல்லாம் நாம புரிஞ்சு கொள்ளணும். இல்லையா? பாருங்க. அப்ப அதுக்குள்ள இத்தனை நடந்தது காரணம் என்ன நடக்குன்னா அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இல்லையா? அந்த வார்த்தை வந்து ஒரு நாள் என்ன செய்ய தேவன் என்ன முற்குறித்து சொன்னாரோ அது நிறைவேற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, நிறுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் அடிக்கடிக்கு படித்து கொண்டிருக்கிறோம். ஆமே. இல்லையா? சரி, அது எப்படின்னு பார்க்கலாம். ஆதியாகமம்
34:10. ஏன் அதெல்லாம் நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக தான் சொல்றேன். இந்த வார்த்தை நான் பலதாக சொல்லியிருக்கிறேன். ஆதியாகமம் 34:10. உங்க தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி அதை கையாண்டு கொண்டு பாத்தீங்களா. வார்த்தை சொல்றாரு, வார்த்தை நிறைவேற்றிருக்கா சொல்லி கொடுக்கிறார். சரி, 2வது ஆதியாகமம் 1:26. என்ன பண்ணாப்ல? பூமி அனைத்தையுமே, பூமியில் இருக்கிற அன்னத்தையுமே ஆழக்கடவுன்னு சொன்னார். அப்ப ஆண்டு தேவன் ஆண்ட போலி கொடுத்தாச்சுன்னா நீங்க அவருடைய பிள்ளையாகும் போது எல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லையோ? ஃபர்ஸ்ட்லையும் சொல்றேன், பின் சொல்றேன். அப்ப உங்களுக்கு சொந்தம் தானே. அப்ப சிலுவையில் அடி சம்பரிச்சு கொடுத்த சொத்தை உங்க கையில் கொடுப்பாரா, இல்லை யாராவது வேற கையில் கொடுப்பாரா? நினைச்சு பார்க்கணும். இல்லையா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆதி மனுஷை இடத்துல வேணும். சத்துரு வந்து என்ன வெறும்போக்கி அவனை கீழே தள்ளி விட்ட வருக. அவன் எடுத்து அவன் 2வது பூமியை சுத்தி தெரியும் போது அவன்கிட்ட ஒண்ணும் இல்லாதனால அவன் நல்ல டெக்னிக்கலா பேசி அவங்ககிட்ட 2 பேர்கிட்ட போய் என்ன பண்ணாப்ல, தோட்டத்துக்குள்ள போய் எதையெல்லாம் திங்கக்கூடாது, எதையெல்லாம் திங்கணும், யானத்தை விட அறிவோட பல தடவை போய் பேசியிருப்போம். 1 நாள் 2 நாள் பேசியிருக்க மாட்டேன். பேசி அவங்ககிட்ட எல்லாமே எல்லாம் கத்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணாங்க, சில காரியங்கள் என்ன பண்ண பிடிக்கிட்டு போனத அதிக பிடிக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்தாரு. இதுக்கு என்ன வழின்னு அவர் என்ன பண்ணாரு, இது ஆதி திருமணத்துல அடிக்கப்பட்டவருக்கு மீண்டும் என்ன பூலோகத்துக்கு வர்றாரு. பூலோகத்துக்கு மீண்டும் அவரை டெக்னிக்கலா 33 வருஷம் சுத்தி தெரிந்து அவர் என்ன செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து அவர் என்ன பண்றாரு, மீண்டும் எல்லாமே மீண்டும் கொஞ்சம் பிடுங்கின போற அடிச்சு நொறிக்கு அவங்ககிட்ட பிடிங்க நம்ம கையில் என்ன பண்ணிட்டார், மீண்டும் கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் ஒரு போய் கேட்ட. அதனால சாத்தா நம்ம காலுக்க ஜீவானு சொல்லி பாட்டு பாடுறது உண்மை அதுதான். நீங்க அதை புரியாதபடி பள்ளி கத்துனா ஒரு என்ன கற்பாங்க கத்துனா ஒரு பாம்பு குட்டி வந்தா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க. அப்படின்னு அன்றைக்கு என்ன பண்றாப்புல, யோவா தாத்தா காலத்துல பூமியில எல்லாமே அழிக்கும் போது எல்லாமே நிறங்களே அத்தனை பாம்பு பள்ளியில அழிச்சு போட்டு என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர். 8 பேருக்கு மட்டும் வச்சிருக்குமாருங்களா, அதையே அழிக்கல, எல்லாம் ஜோடியோடைய எல்லாம் அடைச்சு வச்சாரு. அதெல்லாம் இருக்கோடு படைச்சதெல்லாம் இருக்கோடு இருக்காத. நீ அதை பார்த்து நீ என்ன பண்ற, அதை பார்த்து கும்பிடுறது, அதை பார்த்து சொச்சொன்னு கையெடுக்கிறது, அதை பார்த்து நீ என்ன பண்றது, பாம்பு வந்து பயக்கிறது, இதெல்லாம் மறந்துடும் உனக்கு. அதெல்லாம் பொய்ங்கிறது நீங்க இருக்கு. அதனால ஆண்டவர் சொன்னாரு, எது எப்படி சொன்னார், அது எல்லாம் துளசி படி சொல்லலாம். லூக்கா 10:19 படி துளசி இல்லையா? சீக்கிரம் எடுங்க. லூக்கா 10:19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரம் கொடுக்கலையா? கொடுக்கலைன்னா தான் இத்தனை நாய் சொல்றீங்க. கொடுத்திருந்தா நீங்க அத்தனை நாய் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரு ஆண்டவரே கொடுத்துட்டாரு. வானத்தையும் போய் படைத்ததையுமே கொடுத்துட்டாரு. அப்புறம் எதுக்கு நீங்க அதையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க தேவையில்லாத காரியத்தை? முதல்ல உங்க இடத்துல இருக்கிற அந்த பொல்லாத எண்ணங்கள் பயம் உங்களுக்கு ஓடுது. நான் யாருடைய பிள்ளை அப்படிங்கிறது நீங்க முதல் புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க யாருடைய பிள்ளைன்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கொள்ளணும் வந்திருக்கிறேன் இல்லையா? ஆமா, அண்டங்களை படைத்தவருடைய பிள்ளைகள், அண்ட சராசரத்துக்கு மெச்சமாக இருக்கிற அவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு அந்த ஏவங்கள் வந்து கொண்டே இருக்கிற எப்போ. ஆமே அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. யோசுவா 21:44-45 படிங்க. அவர் வார்த்தை சொன்னதெல்லாம் நிறைவேறது எப்படியெல்லாம் ஏறுதுங்கிறதுக்காக இதை நான் சுட்டி காட்டுறோம். அவ்வளவுதான். யோசுவா 21:44-45 பக்கம் 296 பக்கம் பாருங்க. பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே அவங்களை சுற்றிலும் இழப்பார பண்ணினார். பாருங்க, அவருடைய எல்லா சத்துருக்களையும் அவர் ஒருவரும் ஒன்னாட அப்படி இருக்கும்போது சத்துருவே நிக்க முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க அந்த பாம்பை பார்த்து ஒரு பூச்சி பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அதுதான் தெரியல. ஏன் பயக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல.
சத்துருவு. மனசை வந்து யார் வேணும் என்ன வேணும் பண்ணலாம், அவனுக்கு அந்த வல்லமை இருக்கு. அந்த வல்லமையோட நிற்க முடியலையாமா. அப்ப அந்த சின்ன ஒரு ஒண்ணு பண்ணு 5 6 அந்த 5 அறிவு இருக்கிற அந்த அது என்ன பண்ணு தடியான் போட்டு செத்து அதை கண்டு பயக்கிறீங்க ஐயா, அதை கண்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால நான் நினைக்கிறேன், நான்லாம் ஒரு கால் வலி இல்லாத போது நான் ஓடி போய் பிடிச்சி கையில் சுற்றி ஒரு சுற்றி கப்பல் அடிச்சு கொண்டு போடுவேன். நல்ல மாப்பிள்ள அடுத்து அடிக்க கஷ்டம் பார்க்குற சொல்லுவாங்க. ஏன் அவன் கூப்பிட்டு வைப்பான், பள்ளிக்கூடம் கூப்பிட்டு வைப்பாங்க. அவங்க வந்தால் போது எங்கே இருக்க போய் பிடிச்சி ஆட்டி வந்து போய் சொல்லுவார். வெளியே வர வச்சேன்னு வாழை பிடிச்சி 4 சுற்றி அடிப்பார் ஒரே சுற்று. கொஞ்சம் நிமிஷத்தில் நீங்கள் சுற்றுற மெய்யா வெறும் சுத்தனையோ பட்டுன்னு போட்டு எரிஞ்சிரு, நம்மளும் போட்டு எரிஞ்சிரு. சரிங்களா? எல்லாம் ஒன்றுமே இல்லாத காரியம். அப்படியே நீங்கள் தெரியும், நான் நேக்கு தெரியாத போய் பிடிச்சிடாதீங்க. நான் பிடிச்சோடு வச்சுருப்பேன், பிடிச்சா டப்புனு எப்படி இந்த கையில் பிடிச்சிருப்பேன், நேரம் தட்டுவேன் தலைப்பார். எந்த கடையும் ஆடுறதில்ல, நேக்கு தெரியும் நல்லா. ஆமாம், நேக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் செஞ்சிடாதீங்க நான் சொன்னாலும் சொல்லி. அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரு 2வது 1 ராஜாக்கள் 8:26 இந்த 56 படிங்க. டைம் போயிடுச்சு. உங்களுக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, வார்த்தை கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுச்சா அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த வசனத்தை அதுபடி ஈடுகட்டு சொல்லித்தாரு. அவர் தன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு பார்த்தீங்களா, எனக்கு பண்ண கர்த்தருக்கு என்னெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதெல்லாம் என்ன சொல்றாரோ அதெல்லாம் அப்படியே நிறைவேற்றிடுவார். அவன் அடிமை போய் அங்கே இருந்தா அடிமை சொன்னதெல்லாம் என்ன பண்ணிச்சு, அவன் சொல்றதெல்லாம் கேட்டாங்க. அவனுடைய பேச்சு மீறி யாரும் என்ன பண்ணு, விரலாது காலாது கையாவது யாரும் ஆட்டக்கூடாது. அப்படிதான் வச்சார். அதை நீங்கள் போய் முழுசுன்னு அதில் 23 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது அது வரைக்கும் இருக்கு பாருங்க. ஆதி காலத்தில் 39 23 வரைக்கும் இருக்குதா, 22 வரைக்கும் மேலே அது முழுசு வீட்டில் போய் படிங்க. அதெல்லாம் முழுசு படித்தவங்களுக்கு உங்களுக்கு புரியும். 23 வரைக்கும் இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் படிங்க. அவனுடைய பேச்சுக்கு மாரி எனக்கு கையால் காலால் ஆட்டக்கூடாதெல்லாம் வரும் அது இல்லையா. நீங்கள் அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாம் புரிஞ்சுக்கலாம். இல்லையா இல்லையா? ஆமாம். அப்போ எப்படி உங்களை அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சார வரையா, உங்களை சும்மா அழைக்கல. அந்த தேசத்தில் இருக்கிறோடே வேறு கை காலம் ஆட்டக்கூடாதான். அடிமையோட கை காலு, அடிமை சொல்கிற வார்த்தைக்கு இவன் அடிமை. சரிங்களா? அந்த தேசத்துக்கு அதெல்லாம் நீங்கள் படிக்கணும், சும்மா பார்க்கக்கூடாது. இப்போ அடிமையாக போய் இருக்கிறவனுக்கு ஆண்டர் கொடுக்கறது நடக்குதுன்னா, நீங்கள்லாம் அன்னைக்கு அப்படி இன்னைக்கு இப்படி, இன்னைக்கு எப்படி உங்களை சொந்த பிள்ளையாக சொந்த ஜனமாக ஜீவனவே கொடுத்து மீட்ட தெய்வம். இது நீங்க புரிஞ்சுக்கினா நீங்க இந்த காரியத்தெல்லாம் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ஆமே இல்லையா? 2 ராஜாக்கள் 10:10 480 பக்கம். இதெல்லாம் சொன்னதை உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக, ஏன் அடிமையில இருந்து எப்படி முன்னேறாங்க, ஏன் அந்த வார்த்தையெல்லாம் நிறைவேறுங்கிறதுக்காக சொல்லி காட்டுறேன். அதனால் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன சொல்றாரோ அது என்ன ஆகல, தரையில விழுகாது. நல்லது சொன்னாலும் விழுகாது, தப்பா சொன்னாலும் விழுகாது. ரெண்டையும் நீங்க எடுத்துக்கொள்ளணும். இல்லையா? இது புரியாது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, புரியாது சொல்லக்கூடாது, புரிஞ்சு நடந்து கொள்ளணும். ஏன் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எங்க இருக்குது, எதனால தடையா இருக்கிறது, எங்க இருக்கிறது நாம் தேடி பிடிக்காது இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிற போது நீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஜெயிக்கிற ஜனம் நீங்கள். ஆமே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயமெடுக்கிற தேவன், பிள்ளைகளை ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கிற பிள்ளைகள் நீங்கள். ஆமே. நான் 2 ஒண்ணே படித்து நான் உங்களுக்கு சொல்லி சோத்திரம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாருங்க, 1 சாமுவேல் 3:19. 1 சாமுவேல் 3:19. பாருங்க, சாமுவேல் வளர்ந்தா கர்த்தர் அவரோட கூட இருந்தா. பாருங்க, அவருடைய எல்லா வார்த்தைகளையும் ஒன்றியாக தரையில விழுந்து போகல. பாத்தீங்களா? நீங்க ஏற்றுட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் தரையில விழுகாது. நீங்க எப்படி இருக்கிறீங்களா அப்படியே உங்களுக்கு நிறைவேறும். அப்படியே நம்ம முழங்கால் படிட்டு நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமே.
இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறே தீரு. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் மாறு. நீங்கள் அப்படியே இருப்பீங்க. அடிமையாகி போனவனுக்கு என்ன அளவு கர்த்தர் வைத்தராரோ அப்ப உங்களை மீட்டுக் கொண்ட பிள்ளைகள், நீங்க மீட்டுக் கொண்டு கர்த்தருக்குள் வாழ்ற பிள்ளைகள் உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்துட்டாவே நீங்க எப்படியெல்லாம் உயர்வுன்னு சொல்லி நீங்களே கணக்கிட்டு பார்த்துக்கலாம். ஆமென்.